தர்மபுரி மாவட்டத்தில் வாகன விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நபர் நண்பர்களால் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்தது அம்பலமாகி இருக்கிறது. குடிபோதையில் குற்றத்தை நண்பர்கள் மூடி மறைத்த நிலையில் சிசிடிவி காட்சி குற்றத்தை அம்பலப்படுத்தியது. எப்படி? உடன் வந்த நண்பர் விபத்தில் உயிரிழந்ததாக நாடகமாடிய மற்ற நண்பர்கள் சிசிடிவி காட்சிகளால் தற்பொழுது சிக்கி உள்ளனர். குடிபோதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தைச் சேர்ந்தவர்கள் மேகவேலு, விஜயகுமார், செந்தில்குமார். நண்பர்களான இவர்கள் மூவரும் கடந்த 5ஆம் தேதி தெல்லனஹள்ளி என்ற இடத்திற்கு மது அருந்துவதற்காக சென்றுள்ளனர். மது அருந்திவிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த வழியாக வந்த வாகனம் மோதியதில் மேகவேலு என்பவர் படுகாயமடைந்ததாக கூறப்பட்டது. காயமடைந்த நண்பரை மீட்டு உடனடியாக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். கடந்த 2 வாரங்களாக சிகிச்சை பெற்று வந்த மேகவேலு கடந்த 22ஆம் தேதி மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார். வழக்கு பதிவு செய்த காரிமங்கலம் போலீசார் முதலில் வாகன விபத்து என்ற கோணத்தில் விசாரித்து வந்தனர். இதையடுத்து சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கிடைத்த சிசிடிவி பதிவுகள் வழக்கில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியது. சம்பவத்தன்று நண்பர்கள் மூவரும் குடிபோதையில் ஒருவருக்கொருவர் தகராறில் ஈடுபட்டனர். அப்பொழுது செந்தில்குமார் என்பவர் மேகவேலுவை பிடித்து தள்ள அந்த வழியாக வந்த சரக்கு வாகனம் ஒன்றில் மோதி சாலையில் விழுந்தார். இதில் பலத்த காயமடைந்து மயக்கமடைந்த மேகவேலுவை நண்பர்கள் மீட்டுக் கொண்டு செல்வது சிசிடிவி பதிவில் தெளிவாக தெரிய வந்தது. உண்மையை தெரிவித்தால் சிக்கிக் கொள்வோம் என பயந்த நண்பர்கள் இருவரும் நடந்த சம்பவத்தை மூடி மறைத்து வாகனம் மோதிச் சென்றதாக நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மேகவேலு உயிரிழக்க காரணமான விஜய்குமார், செந்தில்குமார் ஆகிய இருவரையும் காரிமங்கலம் போலீசார் கைது செய்தனர். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் இன்று இரவு 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.